எக் ஃப்ரைட் இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு லெஃப்ட் ஓவர் இட்லி தான் இல்லை, ஃப்ரெஷ்ஷாக கூட அவிச்சு எடுத்துக்கலாம். இந்த இட்லி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இதுக்காகவே நம்ம ஃப்ரெஷ்ஷாக அவிச்சு செய்யலான்னு தோணும். நான் 5 இட்லி அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். கேரட், கேப்சிகம் எடுத்திருக்கேன். இதை நல்லா பொடியாக நறுக்கிக்கணும். இதுக்கு தேவையான அளவு 2 பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். 2 முட்டை ஸ்க்ராம்பிள் பண்ணுறதுக்கு எடுத்திருக்கேன். எடுத்து வச்ச காயெல்லாம் நல்லா பொடியாக நறுக்கிக்கணும். கருவேப்பிலை கூட பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போது ஸ்க்ராம்பிள்டு எக் பண்ணுறதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் போட்டு இந்த 2 முட்டையும் உடச்சி ஊற்றிட்டு உப்பு, மஞ்சள் தூள், மிளகுத்தூள் போட்டு ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கலாம். இது காய்கறியெல்லாம் வதக்கிட்டு அதுலேயும் முட்டையை போட்டு ஸ்க்ராம்பிள் பண்ணலாம். ஆனால் இப்படி தனியாக ஸ்க்ராம்பிள் பண்ணும்போது முட்டை நமக்கு எடுத்து சாப்பிட்டா நல்லா கிடைக்கும். பெரிய ஸ்க்ராம்பிளாகவும் பண்ணிக்கலாம். எப்போவுமே நான் இப்படி தான் தனியாக ஸ்க்ராம்பிள் பண்ணி போடுவேன். நமக்கு முட்டை எடுத்து சாப்பிட நல்லா கிடைக்கும். ஒரு கடாயை காய வச்சு அதை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். கடுகு 1/2 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஹை ஃப்ளேம்ஸில் வச்சு எல்லாமே கடகடன் ஒன்று ஒன்றா போட்டு வதக்கிக்கணும். அதனால் ஹை ஃப்ளேம்ஸ்லேயே வச்சுக்கிறேன். வெங்காயம், மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அடுத்து கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சமாக உப்பு போட்டு கேரட், கேப்சிகம் போட்டு ஒரு வதக்கிக்கிட்டு உடனேயே நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியை போட்டுக்கலாம். அதில் தக்காளி போட்ட உடனே வெறும் மிளகாய் தூள் இருக்கு இல்லையா, தனியாக கலக்காதது, அதை போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, மீதி 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியெல்லாம் தோல் பிரிஞ்சு வரணுன்ட்டு இல்லை, இந்த மாதிரி கொஞ்சம் வதக்கிக்கலாம். வதக்கிக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இட்லி அதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்ச எக் அதையும் போட்டு கொஞ்சம் நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அதை வந்து மூடி போட்டு வச்சிடணும். நம்ம பொடியாக நறுக்குனா கொத்தமல்லியை போட்டுக்கலாம். இப்போ இன்னும் நல்லா வதக்கிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு 5 மினிட்ஸு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மசாலாலாம் இட்லியில் கோட் ஆகி சூப்பராக ரெடி ஆகிடும்.